உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பெயர்ச்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே, ராசியிலே, லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நேர்மையும் நியாயமும் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, யார் வேணா எப்படி போகட்டுங்க, எப்படி வேணா போகட்டுங்க, நான் நியாயப்படி தாங்க நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்க. பல துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லைங்க அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, லைஃப் பார்ட்னருடைய தவறுகளை ஒரு நாளும் உங்களால் ஒத்துக்க முடியறதில்லை. நான் உண்மையாக இருக்கேன், அவரும் உண்மையாக இருக்கணும், எது நியாயமோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு துளாராசிக்காரங்க உறுதியாக இருக்கீங்க. இவ்வளவு ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? நீங்க ஒருவரை பற்றி அவர் எப்படி என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீர்கள், ஜட்ஜ் பண்றீங்க. லைஃப் பார்ட்னர் கூட நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. அதனால கூட சிலருக்கு கருத்து மாறுபாடு வருது. அதை விட்டுட்டா உங்களுடைய வாழ்க்கை தவறுகளோடு உங்களுடைய மனைவி ஏதோ சில தவறு இருக்கு, சமைக்க தெரியல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை உங்க கணவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. சிறு தவறுகள் இருந்தால் அது தவறுகளா நினைக்காதீங்க. அப்போ உங்க மனைவிக்கு சமைக்க தெரியல, நீங்க போய் கூட நின்று சமைங்க. உங்கள் கணவருக்கு ஒரு விஷயத்தில் குறைபாடு இருக்கிறதுனால கூட இருந்து நிவர்த்தி பண்ணுங்க. அவருக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, நீங்கள் கூட இருந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. குறைகளோடு லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கக்கூடிய துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இந்த துளாராசிக்கு மிகப்பெரிய யோகம் இந்த குரு பெயர்ச்சியில். இது நாள் வரை பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துச்சுன்னா நல்லதாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை தானங்க அப்படின்னு பலர் கேட்பது என் காதில் விழுது. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தாங்க பவர் அதிகம். இந்த குரு பகவான் என்ன பண்றாரு? இப்பொழுது உங்களுடைய தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் வரைக்கும் உங்க பேச்சில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டேன், கேரண்டர் கையெழுத்து போட்டேன், அதனால உங்க பணம் கட்டாம, இல்லை உங்க வாழ்க்கையில் சரியான முறையில் நடக்காம, எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். யாருக்காவது கேரண்டர் கையெழுத்து போட்டீங்களோ அவங்க இப்போ பணம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருந்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை அமையலை. பாக்கியத்தில் குரு இருந்த போதும் பலருக்கு திருமண வாழ்க்கை கூடி வரல. இப்போ கல்யாண வாழ்க்கை கூடி வரும். காரணம், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல இந்த காலகட்டத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. பல பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க.
வீடே இல்லைங்க, சொத்து சுகமே இல்லைங்க, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படிங்க வாங்குவேன் அப்படின்னு வாங்கக்கூடிய யோகம். ஒரு ஹவுசிங் லோனுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். அதே போல இந்த காலகட்டத்தில் புதிய கார் வாங்குற யோகம் இது உங்களுக்கு உண்டு. அம்மாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. பல துளாராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு வந்து சேர்கிறது அன்பர்களே. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை பார்க்குற இடத்துல கடந்த காலகட்டத்தில் நிறைய நெருக்கடிகள் நீங்கள் சந்திச்சீங்க. இப்போ அந்த நெருக்கடிகள் தீரும். உங்கள் வாழ்க்கையில் நியாயமான முன்னேற்றங்களை குரு பகவான் தருவார். பல பேர் வந்து குரு பயிற்சி சொன்னால் அப்படி வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுருவாங்கிறாங்க. அப்படி இல்லை. சொந்த ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்குங்கிறது முக்கியம். பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம். அதை பொறுத்து தாங்க பலன்கள் நடக்கும். குரு பகவானுடைய பயிற்சி மட்டுமே மாற்றம் தந்துடாது. அந்த மாற்றம் வருவதற்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் நிறைய பாவத்தை சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துருமா அப்படின்னா அதை எப்படி எதிர்பார்க்க முடியுங்க? நாம் புண்ணியத்தை செய்தால் நல்ல பலன்கள் இப்போ கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். புதிய முயற்சிகள் செய்யலாம், பண வருமானத்துக்குரிய முயற்சிகள் செய்யலாம், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் செய்யலாம், கல்வியிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தருமே. அப்படி துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. யாரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமையும். இதுவரை நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சியிலே என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பயிற்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி 3 ராசிகளிலுமே குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், 3 ராசிகளில் குரு பகவான் பயிற்சி அவருடைய நகர்வு இருந்தது. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் வந்து பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இதுதான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுயினோ பவந்து.